ஓபிஎஸ் அவர்கள் திமுகவில் இணைந்ததற்கு பின்பாக ஒரு மிக முக்கியமான குற்றச்சாட்டை அதிமுகவின் மீது முன்வைத்திருக்கிறார். அவர் அதிமுகவின் மீது மட்டும் குற்றம் வைத்திருந்தால் பரவாயில்ல, தன்னை தானே உயர்த்தி கொள்ளும் நோக்கத்தில் சிறுமைப்படுத்தியிருக்கிறார். பல்வேறு விஷயங்கள் அந்த பேச்சில் அவர் குறிப்பிட்டிருந்தாலும் அவர் சொன்ன அந்த ஒற்றை விடயம்தான் இங்கே நாம பேசக்கூடிய சூழலை ஏற்படுத்தியிருக்கிறது. திருமதி ஜெயலலிதா அவர்களுடைய தாண்டிய அரவணைப்பை எனக்கு திரு ஸ்டாலின் அவர்கள் கொடுக்கிறாரு. அது மட்டும் கிடையாது, அதிமுக எதிர்வரக்கூடிய தேர்தலில் அவர்களுடைய கூட்டணி பேர் ஆபத்தை சந்திக்க போகிறது, பெருமளவில் அத்துணை தொகுதிகளிலும் தோல்வி அடைய போகிறது, இனி வரக்கூடிய எல்லா தேர்தலிலும் தோல்விதான் சொல்லியிருக்கிறார். சரி, அது கூட ஒரு அரசியல் ரீதியான விமர்சனமா நம்ம பார்த்துக்கலாம். ஆனால் மூணாவது ஒரு விஷயம் சொல்லியிருக்கிறார், அதுதான் சிரிக்கிறதா இல்லை வருத்தப்படுறதா இல்லை கோவப்படுறதான்னு தெரியல. என்ன பண்ணும் அப்படின்றத நான் பேசக்குள்ளே நீங்கள் பார்த்துக்கோங்க. என்னன்னா, என்னுடைய சுய லாபத்திற்காக சுய முன்னேற்றத்திற்காக நான் திமுகவில் இணையில, திமுகவை வலுப்படுத்த வேண்டும், அதிமுகவில் ஒரு நல்ல தலைவர் கிடையாது. எப்படி நல்லா புரிஞ்சுக்கணும் அந்த வார்த்தை. சுய லாபத்திற்காக சேரல, சுய முன்னேற்றத்திற்காக சேரலையா. சொந்த மகனுக்கு மீண்டும் எம்பி பதவி வரலாம், அல்லது திருப்பி எம்எல்ஏவா நிற்கலாம், இவரும் எம்எல்ஏவா நிற்கலாம். அது மட்டும் கிடையாது, லோக்கல் அண்டர்ஸ்டாண்டிங்கில் எல்லா கான்ட்ராக்ட் டெண்டர் எல்லாத்தையும் எடுத்துக்கணும், தான் சாவர வரைக்கும் ராஜ்யத்தில் இருக்கணும் அப்படின்றதுக்காக அதிமுகவில் இருந்து ஓரம் கட்டப்பட்ட தலைவர் அவர். ஒன்று அங்கே ஒன்று வெட்டி சாய்க்கல, நீ வேண்டான்னு உன்னை தூக்கி உட்கார வச்சுட்டாங்க, நீ இதுக்கு மேற்பட்டு இங்கேருந்து பிரோஜனம்னு உட்கார வச்சுட்டாங்க. ஆனால் நீ இன்னைக்கு போயிட்டு திமுகவில் உட்காந்துக்கிட்டு அதிமுக தலைமையில் இருக்கக்கூடிய கூட்டணி தோக்கணும், சுயலாபத்திற்காக சுயநலத்திற்காக வரல அப்படின்றதுலாம் அதுதான் சொன்ன. நகைப்பதா அல்லது கோவப்படுவதா வருந்துவதான்னு சொல்லிட்டு உலகத்திற்கே தெரியும், ஊராருக்கு தெரியும், உற்றாருக்கு தெரியும், சுய லாபத்திற்காக சுய முன்னேற்றத்திற்காக தான் மட்டும் வாழ்ந்தால் வளர்ந்தால் போதும் என்கிற அடிப்படைக்காக தான் திரு ஓபிஎஸ் அவர்கள் திமுகவில் இணைந்திருக்கிறார். ஆனால் அத்தகைய விடயத்தையே மறைத்துவிட்டு அதிமுகவின் மீது விமர்சனத்தை அள்ளி தெளிப்பது தன் மூஞ்சில் தானே சாணியை வாரி அடிப்பதற்கு சமம். ஓபிஎஸ் அவர்களுக்கு இந்த காணொலியின் வாயிலா ஒன்றை தெரிவித்துக் கொள்கிறோம். பாட்டாளி மக்கள் கட்சி அதிமுகவுடனான கூட்டணிக்குள் இணையக்கூடாது என்பதற்காக கடந்த தேர்தலெல்லாம் நீங்கள் என்னென்ன செய்தீர்கள் என்பது எங்களுக்கு தெரியும். வன்னியர்களுக்கான 10.5% இடஒதுக்கீடு கொடுக்க கூடாது என்பதற்காக உங்கள் சமுதாயத்தை சார்ந்த அமைப்புகளை தூண்டிவிட்டு எங்கெல்லாம் போராட்டம் நடத்தினர்கள் என்பது எங்களுக்கு தெரியும். நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும், இந்த கூட்டணி நிச்சயம் வலுவான கூட்டணி, வெற்றியான கூட்டணி. உங்களினுடைய தோல்வி எங்களால் எழுதப்படும்.